சன்ரா மேடம். ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல. நான் பார்த்தது நீங்கள் பார்க்காதது. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முட்டா பையன் இன்னும் தூங்கி தான் இருக்கிறான்னு வைங்க. அந்த அவன் பேர் என்னது, தர்பீஸ். எவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எவ்வளோ தான் அட்வைஸ் கொடுப்பாங்க. கெஸ்ட்டாக வந்திருக்கவங்க எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவன் எங்கேருந்து அவன் திரும்பி அவன் ஹீரோ மெட்டீரியல், அவன் மயிறு, அவன் அது, அவன் இதுன்ட்டு எதை வளரிட்டுக்கிறான். பாவம் திவ்யா வந்து விக்ரம மேனேஜர் ஆக்கி நேற்று அழுவ வச்சிட்டாங்க. திவ்யாவால் அவர் அழுவலை. திவ்யா கிட்ட அவர் கொஞ்சம் கோச்சிக்கெல்லாம் செய்தார். ஏன்னா திவ்யா வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்களாம். பாடி ஷேமிங்லாம் அவங்க பண்ணலை. நீங்கள் ஏதோ மாத்திரை சாப்பிட்டு பட்டுருந்தீங்களேன்னு கேட்டாங்க. அது என்னுடைய ஹெல்த் ரீசன் அப்படின்ட்டு உடனே அவர் அப்படியே கொந்தளிச்சிட்டாரு. ஏடா திடீர்னு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமாடா கொந்தளிப்பீங்க, அன்றைக்கி அப்படி தான் என்ன பிச்சை எடுத்து சாப்பிட்றோமா அப்படின்ட்டு கொந்தளிச்சார். ரொம்ப சில்லியாக தான் தெரியுது. எல்லாம் சேர்ந்து வாட்டர் மேலன் தர்பீஸை கார்னர் பண்ணுறாங்க. ஆனாலும் அதுக்கு எங்கே புரியுது. அவர் வந்து பயங்கரமாக அவர் வந்து அது வந்து நடிப்பு திறமமா, அது வந்து அப்படிமா, அது இப்படிமா அப்படின்ட்டு அவன் இன்னும் அதே பல்லையே தான் ஓட்டினுக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அவுட் சைடில். என்னத்த சொல்கிறது. என்ன வேறு ஒருத்தன் வந்து திட்டுறாங்க. என் வீடியோவுக்கு அவ்வளோ வியூலாம் கிடையாது. நான் வந்து வினோதுடைய பிஆரான். சொல்கிறது யார்? தர்பீஸுடைய பிஆர். வேறு யாருடைய பிஆர் சொல்லுவாங்க? தர்பீஸு வெளியில் நிறைய இந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணுறான்ல, அதில் வந்து கொஞ்சம் பணம்லாம் சேர்த்து வச்சுக்கிறான். ரீல்ஸ் எல்லாம் வேறு நல்லா ஓடி இருக்குது. அதை வந்து இப்போ அவர் பிஆர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணி ஒருத்தரையும் வெளியில் டார்னிஷ் பண்ணுகிறாங்க. அதே மாதிரி தான் விஜய் பாரு, அவங்களுடைய பிஆரும் ரொம்ப வேலை செய்துக்கிறாங்க. பிஆர் ஒர்க்கு தாங்க இதில் ஒரே ஒர்க்கு, பிஆர் ஒர்க்கு. இவங்க வேலையே வந்து வெளியில் காசு கொடுத்துட வேண்டியது. இவங்க எது பண்ணாலும் அதை வந்து பாசிட்டிவாக ஒரு சில சேனல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸ் போடுறவங்க தர்பீஸ் பண்ணுற ஒரு சில விஷயத்த பாசிட்டிவாக காமிப்பாங்க, பாரு பண்ணுற ஒரு சில விஷயத்த பாசிட்டிவாக காமிப்பாங்க. காமிச்சிட்டு திவ்யா வந்து மொக்க வாங்கின மாதிரி காட்டுறாங்க. திவ்யாவும் சாண்ட்ராவும் எங்கே போய் முடியும் பாருங்கள். இவனுங்க இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணின்னு இருந்தால் பார்வதி வந்து ரொம்ப நல்லவலாம், ரொம்ப டேலண்டடாக ஏடா பாவீங்களா. ஏன்னா உள்ளே போய் காரி மொழி போய் கிடக்குது அவள் கதை. ஊர் பூரா நாரிடுச்சுன்னா மாதிரி ஆகிப்போச்சு. அந்த கமருதீன் மேட்டரில் இப்போ தான் கொஞ்சம் மறந்துருக்காங்கன்னு வைங்க. அதில் வேறு அந்த அம்மா அப்படியே சவுண்டை குறைச்சி பேசுகிறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப அட்டூழியெல்லாம் பண்ணுகிறாங்க. என்னத்த சொல்கிறது. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ. ஆனால் இவனுங்க அலப்புறைக்கு வந்து ஒரு அளவே கிடையாதான்னு தாங்க கேட்க தோணுது. இப்போ வந்து இந்த கெஸ்ட்டு வந்திருக்காங்க. கெஸ்ட்டு வந்திருக்கும் போது இந்த பார்வதி வந்து அவளுடைய அதே ஆட்டிடியூடை கேரி பண்ணி நடக்கிறான்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து அழுதுன்னு, அதாவது ரொம்ப கெஸ்ட்டு போகிறது வந்து ரொம்ப அவளுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் பார்வை போட்டு அடி நடிச்சிட்டாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும். எப்படியோ அது ஒன்று பார்த்த போது தான் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த பார்வதி வந்து கட்சி வரைக்கும் இருப்பாங்க நினைக்கிறேன். பாருங்கள், மசாஜ்ன்ற பேரில் பிரியங்கா மேடத்தை வந்து டச் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா உனக்கு அடித்த லக்கு இருக்குது பாரு தர்பீஸு. அசிங்கமான வார்த்தைங்கள்லாம் வருது. என்னத்த பண்ணுறது, பேசினா தப்பாயிடுமேன்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம கீப்பப் பண்ணிக்கணும் இல்லைம்மா. இவர் வந்து ரொம்ப உயர்ந்த ரகமாக. ஸோ கடவுளே நான் சொல்கிறது. இந்த விஜய் சேதுபதியும் சரி, இந்த பிக் பாஸ் டீமே இவனை ஏன் தான் இவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்க. காசு வாங்காமல் இவன் காசு கொடுத்துட்டு இது உள்ளே வந்துக்கிறானான்னு தெரில எனக்கு. எல்லாருக்கும் பேமெண்ட் இருக்கான். இவன் ஒரு வேளை இவன் பே பண்ணியிருப்பான். அதுதான் இருக்கும் மேட்டர். இந்த வியானா மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு நினச்சேன். வியானா வந்து இந்த தர்பீஸை ஏற்றி விட்றாங்க. அவன் வந்து அவன் கூட நின்று பாட்டு பாடினுக்கிறேன், இது பண்ணுகிறேன். தர்பீஸ் என்னன்றான், வினோத் வந்து இந்த ஓசியில் ஏறி சவாரி பண்ணுறான்னா. அடப்பா, இப்போ தர்பீஸுடைய ஃபேமை வந்து வினோத் யூஸ் பண்ணிக்கிறான்னா அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்காக. ஏன்னா கொஞ்சம் கூட மானம் வெக்கம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா. ஒருவேளை இவன் டிவிக்கே பார்ட்டியாக இருப்பானோ, அப்படி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது.